Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி நாக்கு மீன் வறுவல் எப்படி செய்யறதுதாங்க. அதை நம்ம இப்ப பார்க்கலாங்க. பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ நாக்கு மீன் வாங்கி இருக்கறேங்க. நாக்கு மீன் வந்து சுத்தம் பண்றது ரொம்ப ஈஸி. அதுல பெலார்லாம் இருக்காது. மேல் தோலை பிச்சி எடுத்துறணுங்க. தோலை பிச்சிட்டாலே அதுல எல்லாமே நம்ம முள்ளுலாம் இருக்காது. ஒரே முள்ளு தான் அதுக்கு. அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு 6 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், ஒரு துண்டு இஞ்சி, இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்குங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம தோல்லாம் எடுத்ததுனால மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இதில் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை தடவி விடணும். இது மாதிரி எப்போவுமே மீன் வறுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சிங்கன்னா மசாலா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம இது பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு, ரசத்துக்கு, ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் சாதம் வச்சுட்டு இது மாதிரி மீன் வறுத்துட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நாக்கு மீனும் பெரும்பாலும் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ருசி. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காய்ச்சது. இப்போ நம்ம 1/2 மணி நேரம் கழித்து மீனை பார்க்குறேன் பாருங்கள். ஒரு மீனாக நம்ம எடுத்து தோசைக்கல்லில் வச்சுக்கலாங்க. நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் எண்ணெயில் போட்டு எடுக்கணுன்னா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மசாலா கூட கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. இதே மீனை நல்லா பஜ்ஜி மாதிரி சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. மீனெல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலா மேலே அப்ளை பண்ணி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் சைடில் விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணுங்க. அதிகமாக ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விடுங்க. நாக்கு மீன் சுத்தம் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸிங்க. மேலே இருக்கிற தோல் தலையை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் 2 பக்கம் பிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். முள் இருக்காது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முள் ரொம்ப அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போடுங்க. இதே மாதிரி நாக்கு மீன் மாதிரியே ஒரு கிளி மூக்கு மீன் இருக்குதுங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது மசாலாலாம் தீயாதுங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா கருகிடும், மீன் வேகாது. இது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வச்சு வறுத்திங்கன்னா அழகாக நமக்கு மீன் வந்து சூப்பராக வெந்து வரும். இதுவே நான்ஸ்டிக் டவா இருந்தால் உங்களுக்கு மசாலா கூட ஒட்டாதுங்க. அழகாக வரும். மீனும் உடையாது. அவ்வளோதாங்க. நாக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். எல்லாம் உடையாத சூப்பராக வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.